சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயசு அவருக்கு. எத்தனை? எங்கே இருக்கிறது? 24ஆம் அதிகாரம் 18வது வசனம். 21 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகே, இப்போ பாருங்க, அவனுக்கு பதிலாக இந்த யோயாக்கீனுக்கு பதிலாக அங்கே வருது பாருங்க 17வது வசனம். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். மத்தனியாங்கிறது தான் பேர். சிதேக்கியான்னு சொன்னால் தேவ நீதி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தேவ நீதி. அதுவும் நல்ல பேர் தான். சிதேக்கியான்னு வைங்க. கடைசியில் இந்த சிதேக்கியா என்ன பண்ணாரு? சிதேக்கியாவும் கர்த்தரின் பார்வைக்கு என்னத்தை செய்தான்? பொல்லாப்பை செய்தான். அதுதான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் பாருங்கள், 19வது வசனத்தை வாசிங்க. 24:19. யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தான். இப்போ நம்ம 3 பொல்லாப்பு படிச்சிட்டோமா? எத்தனை பொல்லாப்பு? யோயாக்கீம் பொல்லாப்பை செய்தான், யோயாக்கீம் பொல்லாப்பை செய்தான், சிதேக்கியாவும் பொல்லாப்பு. இவங்களுக்கு நம்பிக்கையே வரலையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. லாஸ்ட் கிங் இதோட விட ராஜ்யம் என்ன பண்ணுறது? ஒளிய போகுது. அவ்வளோதான். இந்த சிதேக்கியா இறந்துட்டாருன்னா இனிமேல் யூத ராஜ்யமே இல்லை. யூதாவுக்கு ராஜாவே இல்லை. அன்னைக்கு ராஜா போனது தான். இனிமேல் அடுத்த ராஜா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதான் வரலாறு. நல்லா புரிஞ்சுக்கணும். சிதேக்கியாவோடு கூட என்ன செய்கிறது? ராஜரீகம் ஒளிந்து போகிறது. இந்த சிதேக்கியாவுடைய காலத்தில் தான் கடைசியில் இவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் இவன் 11 ஆண்டுகள் என்ன செய்தான்? 11 வருடம் 4 மாதங்கள் அவன் ஆட்சி செய்தான். கடைசியில் இவனுடைய ஆட்சி காலத்தில் தான் நேபுகாத்நேச்சர் மீண்டும் 3வது முறை, இந்த 3வது முறை படையெடுத்து வருகின்ற அந்த வருகை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வருகை. இவனுடைய 9வது வருஷத்திலேயே நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிட்டாரு? சரௌண்டிங் பண்ணி என்ன பண்ணார்? ஜெருசலேமை ஃபுல்லாக ஒரு முற்றுகைக்குள்ளாடி கொண்டு வந்தபடினாலே ஜெருசலேமுக்குள்ளாய் பஞ்சம் உண்டானது, ஜெருசலேமுக்குள்ளாய் பசி உண்டானது. ஜெருசலேமில் எல்லாம் பசினால் ஜனங்க வாடினாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையில் தான் அழகாக உள்ள வராது. இந்த வரலாறுகளை நாம் வெளியில் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ரொம்ப ஆச்சரியம். அப்படி அச்சொட்டா கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசன பிரகாரம் சரியாக நடந்திருக்கிறது. ஆக அவன் நேபுகாத்நேச்சருடைய இராணுவம் உள்ளே வந்து எருசலேம் மதில்களை எல்லாம் இடித்து போட்டு, இதே 25ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 13வது வசனத்தில் தான் வாசிக்கிறப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதில் இருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தொட்டியையும் கல்தையர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்து போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கிடைத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்து கொண்டார்கள். 16வது வசனம் சொல்லுங்க. சாலோமன் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. சாலோமன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணிவிட்ட 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளையும் வெண்கலத்திற்கு நிறையில்லை. காவல் சேனாதிபதி, அப்புறம் பாருங்க 18வது வசனம். காவல் சேனாதிபதி பிரதான ஆசாரியனுமாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான் அப்படின்னு இருக்குது. இந்த நேபுகாத்நேச்சருடைய 3ஆம் வருகை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. சிதேக்கியாவை பிடித்து என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. சிதேக்கியாவின் 7வது வசனம் 25:7. சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி சிதைத்து என்று வருகிறது. எரேமியா எழுதும்போது சிதைத்து என்று எழுதுகிறார். கண்களை குருடாக்கி சிதைத்து அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாபிலோனில் சிதேக்கியாவை வெட்டி போட்டாங்க. பயங்கரல்ல? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து அதை தீக்கொளுத்தி அதில் இருக்கிற பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து பிரபுக்களை எல்லாம் பிடித்து பெண்களை எல்லாம் பிடித்து வேலைக்காரர்களை எல்லாம் பிடித்து ரொம்ப ஏழையான யூதர்களை மட்டும் விட்டு வச்சுட்டு போட்டாங்க. ரொம்ப ஏழையான யூதர்கள் மட்டும் அங்கே இருந்தாங்க. மற்றபடி எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டது, இடித்து நெருப்பு வைத்தார்கள். அதனால தான் முதல்ல சொன்னேன், தேவ பாதுகாப்பை இழந்த எருசலேம் தேவ பாதுகாப்பை இழந்து போனது. நேபுகாத்நேச்சரை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும்
இடித்து கொண்டு அங்கே கொண்டு போனார். இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போன அந்த பொண்ணில் தான் நேபுகாத்நேச்சர் மொத்தம் 43 வருடங்கள் அரசாட்சி செஞ்சிருக்கிறாரு. இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போன அந்த பொண்ணில் தான் அவர் ஒரு செலவு செய்கிறாரா, 6 முழ அகலம் 60 முழ உயரம். என்னது? 6 முழ அகலம் 60 முழ உயரமாக உள்ள ஒரு பொற்சிலையை செய்கிறாரா? இந்த சிலை செய்கிறதுக்கு பொன் எங்கிருந்து வந்துச்சுது? வரலாற்றில் படித்து பாருங்கள். இந்த சாலோமன் தேவாலயத்தில் இருந்த பொன். கர்த்தருக்கு நம்ம விசுவாசம் ரொம்ப அவருக்கு தேவை, நம்ம கீழ்ப்படுதல் ரொம்ப தேவை. நம்ம ரொம்ப ஆர்வமாக அவரை தேடுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ரொம்ப அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நம்ம முதல்ல அவருடைய பிள்ளையாக அவருக்கு முன்னாடி நிற்கணும். நான் நிற்கிறேன் ஆண்டவர் நமக்காக. அப்போ அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். நமக்கு குறையில்லாமல் நம்ம என்ன பண்ணுவார்? வைப்பார். அவருடைய அன்பு, பாசம், நேசங்கிறது ரொம்ப பிரமாண்டம். கோபம்ங்கிறது அதை விட பயங்கரம். ஆகினாலே கர்த்தரின் அன்புக்குள்ளாய் இருந்து தேவ பாதுகாப்பில் நின்று கொள்வோம். ஆமென்.